அவர்களெல்லாம் நிரம்பி இருக்கிற இந்த பேரவையில் பண்பாட்டு அரங்கத்தில் உரையாற்றுவதற்கு வாய்ப்பு வழங்கிய தமிழ்நாடு அரசனுடைய பள்ளி கல்வித்துறை, பொது நூலக இயக்ககம் ஆகியவற்றுக்கும் இந்த நிகழ்வை மிகச்சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி இலக்கிய திருவிழாவிற்கு வாருங்கள் என்று அழைத்ததுக்கு பிறகு தொடர் மணிகண்டன் ஒரு 2 நாள் கேட்டார், என்ன தலைப்பில் பேசுறீங்க சார் அப்படின்னு கேட்டார். யார்கிட்ட பேசணும் சார் அப்படின்னு கேட்டார். எல்லாம் கல்லூரி மாணவர்கள் சார். கல்லூரி மாணவர்கள்ட்ட பேசுறது அப்படி யோசிச்சுட்டு, எது ரொம்ப முக்கியமா பசங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா எப்படி கெத்து காட்டுறதுங்கிறதான் இப்ப பெரிய குழப்பமா இருக்கு. அதனால கெத்து காட்டுவோம்னா தலைப்பு கொடுத்துருவோம் சார் அப்படின்னு சொன்னா ரொம்ப மகிழ்ச்சியா வரும். அந்த தலைப்பை எடுத்துக்கிட்டாரு. எனக்கு இந்த தலைப்புல பேசுறது ரொம்ப மகிழ்ச்சி. ஏன் மகிழ்ச்சின்னா, நம்ம ரொம்ப கஷ்டப்படுறதும் பல நேரங்களில் தலையில நின்று தண்ணி குடிக்கிறது எல்லாமே இந்த கெத்து காட்டுறதுக்காக தான், இல்லைங்களா? உலகம் முழுக்கவே இருக்கிற தேவை. எனக்கு இன்னைக்கு இருக்கிற முதியவர்களுக்கு, மூத்தவர்களுக்கு இந்த தலைப்பை பார்த்தோன்னா பல பேருக்கு புரியல. கெத்துன்னா என்ன அப்படின்னு யோசனை ரொம்ப பேருக்கு நான் கேட்டு பார்த்தேன். ரொம்ப மூத்தவர்கள்ட்ட கேட்டு பார்த்தேன். இப்போ கெத்துன்னு சொன்னா எதா சொல்லலாம்? கெத்துன்னா என்ன? உங்ககிட்ட இருந்தே தொடங்கணும்னு நினைக்கிறேன். கெத்துன்னா என்ன? யாராவது அந்த பின்வரிசையிலேருந்து அந்த ரெட் கார்பெட்டுக்கு அந்த பக்கத்துலேருந்து யாராவது ஒரு ஆள், ரெட் கார்பெட்டுக்கு இந்த பக்கத்துலேருந்து யாராவது ஒரு ஆள் சொல்லலாம். சார், எங்க ஏரியால அவன் தான் சார் கெத்தான ஆளு, எங்க கிளாஸ்லேயே அவன் தான் சார் கெத்தான ஆளு, இல்ல கிளாஸ்லேயே நான் தான் சார் கெத்தான ஆளு அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கும்ல. சரி, நீங்க ஆரம்பிங்க. என்னப்பா கெத்துன்னா முதல்ல எந்திரிச்சு நிக்கணும், அப்புறம் தான் பேசணும். அதான் கெத்து. நிக்கிறேன் பாரு நான் பொதுவுல, ஏப்பா பசங்களை எனக்கு விரோதி ஆக்கிறாதியா. ஒரு பொது வெளியில் பல 100 பேர் திரண்டு இருக்கிற இடத்தில் எழுந்து நின்று பேசுகிற துணிச்சல் இருக்குல்ல, அதுதான் முதல் கெத்து. அதனால பேசக்கூடிய என்னுடைய அருமை தோழர்கள் எனக்கு கொஞ்சம் மரியாதை வாங்கி கொடுக்குற மாதிரி ஒரு ஆள் எந்திரிச்சுன்னு பேசுங்க. சும்மா தான்ப்பா கேட்குறேன். யாராவது ஒரு ஆள் சொல்ல, எனக்கு நேரம் வேற குறைவு, இதான் சார் கெத்து, நான் நினைக்கிறேன் இதான் கெத்து அப்படின்னு ஏதாவது ஒரு மேட்ரு. சரி, இல்லைன்னா நானே யாராவது ஒரு ஆள் எழுப்பி கேட்டுறேன். ஸோ உங்களுடைய பார்வையில் ஏதோ ஒன்று சொல்லலாம். தம்பி நீங்கள் சொல்லுங்க, நீங்க தான் சும்மா சொல்லுங்க. ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியா, நீ தானே பக்கத்தில் இருக்கவனை கிளப்பி விட்ட வந்தான் கெத்துன்னு சொல்லுங்க. சரி, நீங்க யாராவது சொல்லுங்கப்பா. பெண்கள் யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. திமிரா பேசுறது தான் கெத்து. ரைட், ஒரு முக்கியமான கருத்து. திமிரா பேசுறது தான் கெத்து. அப்புறம் வேற யாராவது சொல்லுமா. ஓகே, உங்களுடைய கோல் அச்சீவ் பண்றது, உங்களுடைய நோக்கத்தை அடைவது. சரி, பசங்க என்ன சொல்றான்னா, அமைதியா இருக்கிறதா சார் கெத்து. எப்படி இருக்கேன் பாத்தீங்களா, நீ கேள்வி கேட்டு நாங்க பதில் சொல்லல, கெத்தா இருக்கிறோம்ல அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? உண்மை அதானே? நீ என்ன கேட்கறது, நான் என்ன பதில் சொல்றது? உண்மைதான். பல நேரங்கள்ல எல்லோரிடமும் அடையாளப்படுகிற ஒருவராக, எல்லோராலும் மதிக்கப்படுகிற ஒருவராக, எல்லோரும் தனித்தன்மையானவன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருவராக நாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இவனை பார்த்தாலே ஒரு பயம் வரணும். ஏன்னா நம்ம எதை பார்த்து வளர்ந்துருக்கிறோம்? நம்முடைய ஹீரோக்களை பார்த்து வளர்ந்துருக்கிறோம். யார ஹீரோவா தேர்ந்தெடுக்கிறோங்கிறது முக்கியமான கேள்வி. நான் ஹீரோன்னு சொல்றதுல வெறும் திரைப்பட நடிகர்கள் மட்டுமல்ல, நம்முடைய ஹீரோக்கள் யாராகவும் இருக்கலாம். பலருக்கு ஒவ்வொரு
தன்னுடைய வாழ்க்கையில வென்று காட்டிய சகோதரனாக இருக்கலாம், அந்த பகுதியினுடைய மிக முக்கியமான ஒரு ஆளுமையா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், அல்லது நாம் விரும்புகிற ஒரு விளையாட்டு வீரராக இருக்கலாம், திரைப்பட நட்சத்திரமாக இருக்கலாம். ஆனால் பெயர் சொன்னால் ஒருவரை தெரிகிறது என்றால் அதை நம்ம கெத்து அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு காலேஜ்ல ஏன் நம்ம அப்படியே வந்து அப்படி உள்ள போகும்போதே அப்புறம் நீ என்ன மாப்பிள்ள கிளாஸ் அப்படின்னு அந்த ஒத்த நோட்டை எனக்கு சுத்த வராது தம்பி, மன்னிச்சுங்க, இந்த இப்படி சுத்துறது இருக்கு பாரு, இது எல்லாமே உண்மைதான். இது எல்லாமே நம்மை பிறர் கவனிக்க வேண்டும் என்று விரும்புவதனுடைய அடையாளம். இது உனக்கு எனக்கு மட்டுமல்ல, அனைத்து உயிர்களின் அடையாளம். நீங்க டாக்டர் ஷாலினி என்பவருடைய மருத்துவர் ஷாலினியினுடைய பேச்சை கேட்டீங்களான்னு தெரியல, ஒரு முக்கியமான செய்தி சொல்லுவாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரும் தான் இன்னொருவரால் விரும்பப்பட வேண்டும், தான் இன்னொருவரால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறது. எல்லா உயிரினமும். நம்ம வந்து ஒரு வீலிங் பண்றோம். இங்க வீலிங் பண்ற ஆள் யாரா இருக்கீங்களா? டூ வீலர்ல வீலிங் பண்ற ஆள் யாரா இருக்கா? சென்னையிலலாம் பயங்கரமா எடுத்து அதே வந்து எப்ப பார்த்தாலும் மேல தூக்கிட்டே இருப்பான். என்ன நோக்கம்னா, என்னுடைய எதிர்பாலினத்தை நான் கவர வேண்டும். முதல்ல அதான். பையனா இருந்தா ஒரு பொண்ணை கவரணும், பொண்ணா இருந்தா ஒரு பையனை கவரணும், அவ்வளவுதான். இது உலகம் முழுக்க இருக்கிற எல்லா இடங்களிலும் இருக்கிற இயற்கை. ஏன்னா உலகத்திலேயே மனுஷன்லையும் சரி, நம்ம ஊர்ல தான் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. நான் யாரோட வாழணுங்கிறத என்னைய தவிர எல்லாரும் முடிவு பண்ணுவான். அத பத்திரிகையிலே பெருமையா வேற போடுவான், பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தான் யாரோடு வாழ வேண்டும் என்பதை கூட தேர்ந்தெடுக்கிறதுக்கு, மன்னிக்கணும் யாராவது ஏற்கனவே திருமணமானவங்க எல்லாம் மன்னிச்சிருங்க, தான் யாரோடு வாழ வேண்டும் என்றை தேர்ந்தெடுக்க கூட வக்கில்லைன்னு அர்த்தம், அல்லது பெற்றோர் அனுமதிக்கலன்னு அர்த்தம். அவ்வளவுதான். 20 வயசு 25 வயசு வரை நம்மளை வளர்க்கிறாள், அதுக்கடுத்து இன்னொரு 50 வயசு வரைக்கும் நம்மளோட இன்னொரு 50 வருஷம் நம்மளோட சேர்ந்து வாழ போகிற ஒருவரை தேர்ந்தெடுக்கிற பக்குவம் கூட வரலைன்னா நமக்கெல்லாம் 20-25 வயசு ஆகி என்ன பயன்? நீங்க உலகத்துல எங்கேயாவது, உலகத்துல எந்த நாட்டிலேயாவது என் பையனுக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக மேட்ரிமோனியல் சைட்டுன்னு ஒன்று இருக்குன்னு போய் யாராவது தேடி பாருங்க. இந்தியாவை தவிர மேட்ரிமோனியல் வெப்சைட் எந்த நாட்டிலேயாவது இருக்கான்னு தயவு செஞ்சு போய் பாருங்க. எல்லா நாட்டிலையும் ஒரு 15 வயசுக்கு மேல அம்மாவுக்கு ஒரு பெரிய கவலை இருக்கும். நம்ம ஊர்ல 15 வயசுல அம்மாவுக்கு என்னம்மா கவலை இருக்கும்? ஃபர்ஸ்ட் கவலை என்ன தெரியுங்களா? என்னக்கா பண்றது, என்னதான் பண்ணி பார்த்தாலும் அந்த தலைமுடி வளரவே மாட்டேங்குது, ஓரியா இருக்குக்கா, நானும் அந்த எண்ணெயை போட்டேன், இந்த எண்ணெயை போட்டேன், ஷாம்பு வாங்கி போட்டேன், ஒன்றும் அப்படிலாம் இல்லை. அதுக்கு இன்னும் 2 பக்கத்துல கிளவி இருக்கும். நீ என்னத்தை உன் பிள்ளையாக வலிக்கிற? ரைட், இது ஒரு பெரிய கவலை. இதே ஒரு 15 வயசுல வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஹலோ மேலை நாடுகள்ல ஒரு பெரிய கவலை பெற்றோருக்கு இருக்கும். என்ன அப்படின்னா, 15 வயசாச்சு, இன்னும் ஒரு பாய் ஃப்ரெண்டை கூட என் பொண்ணு வந்து என்கிட்ட அறிமுகப்படுத்தலையே. பையனோட அம்மாவுக்கு எல்லாம் என்ன கவலை இருக்குன்னா சேம் திங், அதே தான். ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், ஒரு பொண்ணுக்கு கூட என் பையனை பிடிச்சி இவதான் என் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு என் பையன் அறிமுகப்படுத்தலைன்னா பையன்கிட்ட ஏதோ கோளாறு இருக்கு. அப்ப நம்ம ஏதோ சரி பண்ணணும். இவனுடைய கெட்டப்லயோ, ஆள் பழகுற விதத்திலையோ, பேசுறதுலயோ ஏதோ ஒரு கோளாறு இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா உலகத்தின் எல்லா உயிர்களுக்கும் இது பொது. தான் யாரோடு வாழ வேண்டும் என்பதை பெண் முடிவு செய்கிறார். நீங்க பார்த்திருப்பீங்க, சும்மா அனிமல் பிளானட், டிஸ்கவரி சேனல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, ஒரு குருவி ஒண்ணு, அன்னைக்கு ஒரு வீடியோ பார்க்குறேன், ஒரு குருவி ஒண்ணு வால்லாம் இருக்கு, கலர் கலரா இருக்கு, என்ன டான்ஸ் ஆடுது, பயங்கரமா டான்ஸ் ஆடுது, சுத்தி சுத்தி ஆடுது, தலையில் ஆடுது, இப்படி பறக்குது, அப்படி பறக்குது, வட்டம் அடிக்குது, விசில் அடிக்குது, என்னென்னமோ பண்ணுது. எதுக்காகனா, மேல மரக்கிளையில இருந்து ஒரு குருவி பார்த்துக்கிட்டு இருக்கு. என்ன ஸ்டாமினா உனக்கு,
எவ்வளவு நேரம் டான்ஸ் பண்ணுவ, என்னென்ன ஸ்டெப் தான் போடுவியா நீ? இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த அம்மா முடிவு பண்ணுவாங்க, சரி ஓகே நீ தான் எனக்கு லவர் அப்படின்னு. இதுதான் இப்போ வரைக்கும் நம்மகிட்டையும் இருக்கு. அதனால தான் நம்மால் இல்லாத வித்தையெல்லாம் காட்டுறான். காலேஜ் போய் நம்ம பண்ற வேலையெல்லாம் இதெல்லாம் இதுக்காக தான், என்னை ஒரு பெண் இருக்க வேண்டும் என்பது. இது ரொம்ப இயல்பு, இது உலக இயற்கை. ஆனால் இது மட்டுமல்ல, நம்ம கெத்து காட்டுறதுக்கு இன்னும் நிறைய வழிகள் இருக்கு. உலகத்திலேயே ரொம்ப உலகத்தையே பேசிட்டு இருக்க வேணாம், நம்ம ஊருக்கே வருவான். இந்தியாவிலேயே இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை, காலைல நம்ம அமைச்சர் உட்பட பலரும் பேசினாங்க. தமிழ்நாட்டில் படிக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் பள்ளி முடிச்சு கல்லூரி போறக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை யாருக்கா தெரியுமா? 52 விழுக்காடு. 100 பேர் பள்ளிக்கூடத்தில் படிச்சா 52 பேர் காலேஜுக்கு போறாங்க. இதுக்கு பேரு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. ஒட்டுமொத்த இந்தியாவில் இந்தியாவுடைய சராசரி 26 விழுக்காடு. தமிழ்நாட்டில் அப்படியே 2 மடங்கு. இந்த 2 மடங்கு ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இங்கேதான் பெண்களுக்கான கல்விக்கு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது. சமூகத்தின் சரி பகுதியாக இருக்கிற பெண்களுக்கு 50 விழுக்காடுல பெண்கள் இங்கே கூடுதலா இருக்கிறாங்க. சமூகத்தின் 50 விழுக்காடாக இருக்கிற பெண்களை ஒடுக்கி கொண்டிருந்த ஒரு சமூகத்திலிருந்து அவர்களுடைய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களை மேலேற்றியதுதான் இந்தியா முழுக்க இருக்கிற சராசரியை விட தமிழ்நாட்டின் சராசரி அதிகரித்திருப்பதற்கு காரணம். ஒரு சின்ன கேள்வி, இதுல கல்லூரிக்கு போன அம்மாக்கள் யாருக்கெல்லாம் இருக்கிறாங்க? தெரியல. காலேஜுக்கு போன பெற்றோர்கள் தைரியமா தம்பியெல்லாம் கை தூக்குங்க. நம்ம வீட்டினுடைய பெருமையை பத்தி சொல்றேன். யாருக்கெல்லாம் போயிருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் சொல்ல, என்னுடைய அப்பாவோ அம்மாவோ காலேஜ் போயிருக்கிறாங்க. பசங்க சைட்ல இருந்து யாரும் போலையா? நான் ஒரு கணக்காக கேட்கிறேன், பசங்க சைட்ல இருந்து யாரும் போலையா? ஒண்ணு. வெரி குட். வேற எப்ப கையை தூக்குறதுல என்ன குறைஞ்சு போயிருவான்? நம்ம வீட்டுல அப்பா அம்மாவுடைய பெருமையை சொல்றோம், தூக்கு. ரைட், நன்றி. இவ்வளவுதானா? தாத்தா பாட்டி காலேஜுக்கு போனதுல யாராவது இருக்கிறோமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 பேர். இவ்வளவு பேர் நிறைந்திருக்கிற இந்த அவையில் உங்கள் தாத்தா பாட்டி யாரோ ஒரு ஆளு 13 பேர் குடும்பத்திலிருந்து தான் போயிருக்கிறாங்க. பெற்றோர் 27 28 வந்துச்சு. ஆனால் இங்கே இத்தனை பேர் கூடியிருக்கிறீர்கள். இந்த வாய்ப்பை இந்த தமிழ்நாடு வழங்கி இருக்கிறது. இந்தியாவிலே வேறு எந்த மாநிலத்திலும் கிடைக்காத வாய்ப்பு நமக்கு மட்டும் கிடைச்சிருக்கு. இந்தியாவில் இருக்கிற பிற மாநிலங்கள் எல்லாம் தமிழ்நாட்டை போல் ஏன் எங்களுக்கு வளர்ச்சி இல்லை, எங்க நம்ம குறைஞ்சிட்டோம்னு யோசிக்க வச்சிருக்கோம்ல, அதுதான் தமிழ்நாட்டின் கெத்து. இப்ப தைரியமா சொல்லுங்க, அதுதான் நம்முடைய கெத்து. இன்றைக்கு நீங்க செய்தித்தாள் பார்க்க மாட்டோம், சில சமயம் வாட்ஸ்அப்ல மீம்ஸ்ல இந்த வே டு எஸ்எம்எஸ் வே டு நியூஸ்ல எல்லாம் எடுத்து படிச்சு பாருங்க. நாம் நெடுங்காலமாக போற்றி பாதுகாத்து வருகிற இருமொழி கொள்கை, தமிழ் இங்கிலீஷ் 2 தான் படிப்போம், அதுதான் எங்களுடைய வளர்ச்சிக்கு உதவும் என்று சொல்லுகிற இந்த இருமொழி கொள்கை 60 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் உறுதி செய்யப்பட்டது. உறுதி செஞ்சதுக்கு காரணம் யாரு? அது உங்க ஊருக்கு ஏத்தியா? பேரறிஞர் அண்ணா என்ன சொன்னார் தெரியுமா? அந்த 3 முக்கியமான அவருடைய ஆட்சி காலம் 1.25 ஆண்டுகள் கூட கிடையாது. 2 வருஷம் முழுசா அவர் ஆளல. அதற்குள்ளால் அவருக்கு இறப்பு ஏற்பட்டு விடுகிறது, நோய்வாய்ப்பட்டு விடுகிறார். அந்த 2 வருஷத்துக்குள்ள இந்த தமிழ்நாட்டுக்கு அதுவரைக்கும் மெட்ராஸ் பிரசிடென்சி 1956க்கு பிறகு மெட்ராஸ் ஸ்டேட் தலைநகரை வைத்து அடையாளப்பட்டுக் கொண்டிருந்த சூழலில் இந்த நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தவர் பேரறிஞர் அண்ணா. பரசமே கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா உங்க ஊர் வர்றாலாம் கண்டிப்பா அண்ணா பத்தி பேசியே தான் தீரும். அதுக்காக ஒருத்தர் உண்ணாவிரதம் செத்து போனாரு. பல ஆண்டுகளாக வேண்டுகோள் இருக்கு. அப்ப போய் தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறதுக்காக வருகிற போது
அப்ப நாடாளுமன்றத்தில் கேட்டிருக்கிறாங்க, ஏன் தமிழ்நாடுன்னு பேர் வச்சா என்ன உடனே உங்களுக்கு மாற்றம் வந்துருமா? உடனே எல்லாம் தலைகளை திரும்பிடுமா? நாளைக்கு அரிசி மூட்டை விளைஞ்சிருமா? பிரியாணி வந்துருமா? இன்னைக்கு பல பேர் கேட்பான். அது மாதிரி கேட்டாங்க. வைக்காம இருக்கிறதுல உனக்கு என்னடா பிரச்சனை? எனக்கு நான் பேர் வச்சுக்கிறேன் இருந்து வைத்தவர் அண்ணா. சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட வடிவம் தந்தார். 2வது. 3வது, இங்கே இந்தி திணிப்புக்கு இடமில்லை, தமிழ் ஆங்கிலம் என்கிற 2 மொழிகள் தான் தமிழ்நாட்டில் கோலோச்சும், அவைதான் இருமொழி கொள்கையை எடுக்கிறோம் என்று முடிவெடுத்து விட்டு, முடிவெடுத்ததுக்கு பிறகு சொல்றாரு, இன்னைக்கு நான் முடிவெடுத்துட்டேன், இதை மாத்துறதுக்கு, இதுல கை வைக்கிறதுக்கு இனி வரக்கூடிய எவனுக்கும் துணிச்சல் வராது. அப்படி துணிச்சல் வருகிற வரை, வேற எவனோ இங்கே கை வைக்கிற வரைக்கும் இந்த நாட்டை அண்ணாதுரைதான் ஆளுகிறான் என்று பொருள் என்று சொன்னார்ல, அதுதான் அண்ணாவோட கெத்து. நீங்க ஒவ்வொரு காலகட்டத்திலும் நமக்கு கெத்து காட்டியவர்களாக நம்ம யாரை எடுத்துக்கணும் அப்படின்னா, எந்த அடக்குமுறைக்கும் அஞ்சாமல் எதிர்த்து நிற்கிறான்ல அவன் தான் கெத்து காட்டுறான். நான் இருக்கிறான்லன்னு சொல்றதுனால மன்னிச்சுங்க பிள்ளைகளா, இருக்கிறாங்கல்ல என்ற பொதுப்பாலோடு நம்ம அடையாளப்படுத்தலாம். அடங்காமை கெத்து இல்ல. நான் எல்லாம் கிளாஸில் அடங்க மாட்டேன், நான் பேசித்தான் இருப்பேன், நீ என்ன பேசுறது நானே கேட்டுட்டு இருப்பேன். அது அடங்காமை அல்ல. உங்களை யாரானும் அடக்க முயற்சித்தால், அடக்குமுறைக்கு உட்படுத்தினால், அதை எதிர்த்து துணிச்சலாக வெளிப்படுகிற, எதிர்த்து நிற்கிற, அதுதான் அந்த அஞ்சாமை தான் மிகச்சிறந்த கெத்து. மற்றவரை மதிக்கிற பண்பு தான் கெத்து. நான் ஒரு உதாரணம் சொல்லணும். இந்த இடம் 5 நிமிஷம் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க, முடிச்சிடறேன் நான். வெற்றியின் உச்சியில் நின்று கொண்டு, நம்ம படங்கள்ல பார்த்திருப்போம், ஒரு ஹீரோவுக்கு எப்ப உச்சபட்சமா கைதட்டு வரும்னா, கடுமையான சண்டை நடக்கும், எல்லாத்தையும் முடிச்சு அடிச்சு அவன் கழுத்துல காலை வச்சு அருவாள் எடுத்துட்டு போய் அப்படி வெட்ட போற இடத்துல, அந்த இடத்துல மன்னிச்சு விடுவான் பாரு, அதுதான் வெற்றியின் விளிம்பில் நிற்கிற போது சரி பொழைச்சு போ என்று சொல்லுகிற, அதுதான். இதை தமிழ்ல எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னா, அந்த காலத்துல பேராண்மை என்று ஒரு சொல் இருக்கும். பேராண்மை, பகைவருக்கு அஞ்சாமல் எதிர்த்து நிற்பது பேராண்மை. பேராண்மைன்னு சொன்னோம்னா அதுல என்ன ஒரு சின்ன சிக்கலாகி போகுதுன்னா, ஆண்மை என்பது ஆண்களோடு சேர்த்து நாம் பொருத்தி பார்த்துக் கொள்கிறோம். அப்படி அல்ல. எந்த பாலினமாக இருந்தாலும் இந்த துணிச்சல் எல்லா இடங்களிலும் தேவைப்படுகிறது. ஒரு பேருந்துல போய் உட்கார்றீங்க, நீங்க உட்காரும் போது ஒருத்தர் இங்கெல்லாம் நீ உட்காரப்படாது எந்திரி அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் நமக்கு? அது மாற்றுத்திறனாளிகள் இருக்கையாக இருந்தால் வேறு செய்தி, பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கையாக இருந்தால் வேறு செய்தி. ஆனால் ஒரு பொது இடம், இங்க உட்காரலாம்னு சொல்லிட்டாங்க, போய் நீங்க உட்கார போறீங்க, நீ உட்காரக்கூடாது எந்திரின்னு சொன்னா எப்படி இருக்கும் நமக்கு? இந்த சமூகம் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் கோடிக்கணக்கான பேரை எப்படி சொல்லி இருக்கிறது. சமபந்தி உட்கார்ந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டான், நம்பி போய் சாப்பிட உட்கார்றான், உட்கார போன இடத்துல நீ யாரா கீழ்ச்சாரிக்காத பறைய அப்படின்னு அடிச்சு தூக்கி எறிறான். போய் பேருந்துல எல்லாரும் உட்காரலாம்னு சொல்லாச்சு, பேருந்து விட்டாச்சு, ஒரு பெண் போய் உட்கார்றாங்க. நான் சொல்றது அமெரிக்காவில், கேள்விப்பட்டிருப்பீங்க கதைய. அமெரிக்காவில் போய் உட்கார்றாங்க, பேருந்தில் உட்கார்ந்து இருக்கிற அந்த பெண் ஒரு கருப்பின பெண்மணி, நீ எல்லாம் உட்காரக்கூடாது எந்திரி என்று சொல்லி அங்கே ஒரு வெள்ளைக்காரர் அமர்கிறார். அந்த பெண்ணுக்கு கோபம் வருது. அது மாதிரி இன்னும் பல நேரங்களில் நடந்திருக்கு, காலங்காலமா நடந்திருக்கு. அடிமையா இருந்தவங்க, அந்த பெண்ணுக்கு கோபம் வருகிறது, நான் பேருந்தை புறக்கணிக்கிறேன் என்று பேருந்தில் அடிமை, நான் ஏறவே மாட்டேன்டான்னு இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவருக்கு நிகழ்ந்த அநீதியை அவருடைய சக தோழர்கள் பார்க்கிறார்கள், கருப்பினத்தவர் மற்றவர்கள்லாம் பார்க்கிறாங்க. நாங்களே இனிமே பேருந்தில் ஏற மாட்டோம், அனைவருக்கும் சமமாக இருக்கை வழங்கப்படுகிற வரை இந்த பேருந்தில் நாங்கள் ஏற மாட்டோம்னு ஏறத்தாழ 381 நாட்களுக்கு மேலாக ஒரு போராட்டம் நீடிக்கிறது. பேருந்தில் ஏற மறுத்து அத்தனை பேரும் நடத்திய அந்த போராட்டம் தான் அமெரிக்கா முழுக்க இன்றைக்கு மிகப்பெரிய சாதனையாளர்கள், மிகப்பெரிய அறிவாளர்கள் எவ்வளவோ அணுகுண்டெல்லாம் கண்டுபிடிச்ச பிறகு நான் சொல்றேன், 45 அணுகுண்டு போட்டு பல லட்சம் பேர் சாவடிச்சிட்டான். இது நடந்தது 1960களில். அப்படி இருந்த சூழலில் அவர்கள் நடத்திய போராட்டம் ஒட்டுமொத்தமாக அனைத்து கருப்பினத்தவர்களுக்கும் சமமான உரிமையை பெற்றுக் கொடுத்தது. அமெரிக்காவில் வர்றதுக்கே 1960ஆம் ஆண்டு வந்தது. நம்முடைய தமிழ்நாட்டில் அதை 1927ஆம் ஆண்டு ஒருவர் சாதித்து காட்டினார். பேருந்துகளில் ஒடுக்கப்பட்ட மக்களை ஏற்ற அனுமதி மறுத்தால் அந்த அனுமதி ரத்து செய்யப்படும், பேருந்து ரத்து செய்யப்படும்.
கல்லூரியில் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களை, ஒடுக்கப்பட்ட மாணவர்களை சேர்க்க மறுத்தால் அந்த கல்லூரியினுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என்று பேராண்மையோடு நிறுவியவர்கள் நம்முடைய தலைவர்கள். இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிற ஒவ்வொரு வாய்ப்பும் சாதாரணமாக நமக்கு கிடைச்சல. இந்த கல்லூரி இடம் இன்னைக்கு பேசக்கூடிய நாங்கள் என்ன விடுங்க, நீ வரக்கூடிய அத்தனை பேரும் இந்த வாய்ப்பு பல தலைமுறைகளாக நமக்கு கிடைக்காது. மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு கிடைச்சிருக்கு. நம்ம கிடைக்கிற கல்லூரி, பள்ளி, ஒவ்வொரு இடமும் இன்னைக்கு ஏன் திரும்ப திரும்ப நம்முடைய தமிழ்நாடு அரசு, நீ படிக்க வரியா, கல்லூரிக்கு படிக்க வரும்போது மாதந்தோறும் உனக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன், மாணவர்கள் எனக்கு வேணும்னு கேட்குறான், சரி தமிழ் புதல்வன் திட்டம் உனக்கு நான் ரூபா தரேன், படிங்க 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 என்று இத்தனை பேரையும் படிக்க வைப்பதற்கு நாம் முயற்சிக்கிறோம் என்றால், நேற்றைய தினம் ஆந்திராவுடைய முதலமைச்சர் யாரு, சந்திரபாபு, அவர் சொல்லியிருக்கிறாரு, தமிழர்கள் உலகம் முழுக்க பொறியாளர்களாக இருக்கிறார்கள், உலகம் முழுக்க டாக்டர்களாக இருக்கிறார்கள், பெரிய IAS IPS பதவிகளில் தமிழர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். காரணம், அவர்கள் இவ்வளவு ஆண்டுகளாக அவர்களுக்கு இருக்கிற இருமொழி கொள்கை, அவர்கள் கல்வியின் மீது செலுத்தி இருக்கிற அக்கறை என்று. இதுதான் உண்மையிலேயே நம்ம கெத்து. இந்த கெத்தை காட்டுறதுக்கு இன்னும் நம்ம ஏராளமா வேலை செய்யணும். தனி மனிதனாக நீங்கள் உயர்ந்து உங்களுடைய சமூகத்திற்கு, உங்களுடைய குடும்பத்திற்கு, நாளைக்கு யாராவது உங்களுக்கு பின்னாடி வர்ற ஒரு தலைமுறை அல்லது உங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஆளு அந்த அண்ணன் மாதிரி, அந்த அக்கா மாதிரி நீ படிச்சு மேல வான்னு உங்களை கை காட்டினாங்கன்னா உண்மையிலேயே அதுதான் கெத்து. அப்படி கெத்து காட்டுவதற்காக இந்த நாடு உங்களை எதிர்பார்க்கிறது. கெத்து காட்டுவோம், வென்று காட்டுவோம். நன்றி, வணக்கம்.